போப் பிரான்சிஸ் போப்பாக இருந்த காலத்தில் பல அழகான தருணங்கள் உள்ளன. சிறந்த மற்றும் மறக்க முடியாத சில தருணங்கள் இங்கே. போப்பாக ஆன உடனேயே பிரான்சிஸ் புனித வியாழக்கிழமை திருப்பலியின் போது பெண்கள் மற்றும் முஸ்லிம்கள் உட்பட கைதிகளின் கால்களை கழுவி உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். ஓரினச் சேர்க்கையாளர் பாதிரியார்களைப் பற்றி கேட்டபோது போப் பிரான்சிஸ் பிரபலமாக, ஒருவர் ஓரினச் சேர்க்கையாளராக இருந்து அவர் இறைவனைத் தேடி நல்லெண்ணம் கொண்டால் தீர்ப்பளிக்க நான் யார் என்று கூறினார். கடுமையான தோல் நோயால் பாதிக்கப்பட்ட வினிசியோ ரிவாவை போப் பிரான்சிஸ் கட்டிப்பிடித்து ஜெபித்த ஒரு சக்தி வாய்ந்த தருணம். அந்த அரவணைப்பில் இருந்த இரக்கம் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கானவர்களைத் தொட்டது. அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றிய முதல் போப் பிரான்சிஸ் ஆனார். சட்டமியற்றுபவர்கள் குடியேறிகளை வரவேற்கவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், பொது நன்மையைத் தேடவும் வலியுறுத்தினார். காலநிலை மாற்றம் குறித்து அவரது புரட்சிகர கடிதம் லாடாடோ சி சுற்றுச்சூழலை பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்தது மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு குறித்த மிக முக்கியமான மத ஆவணங்களில் ஒன்றாக தனித்து நின்றது. பாதுகாப்பு அபாயங்கள் மற்றும் தொற்றுநோய் இருந்த போதிலும் அமைதியை மேம்படுத்தவும், கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் தலைவர்களை சந்திக்கவும், துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருடன் ஒற்றுமையைக் காட்டவும் பிரான்சிஸ் ஈராக்கிற்கு விஜயம் செய்தார். COVID-19 மார்ச் 2020 போது காலியாக இருந்த செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் பிரார்த்தனை. மழை பெய்யும் வெற்று சதுக்கத்தில் தனியாக நின்று தொற்றுநோய் காலத்தில் உலகத்திற்காக பிரான்சிஸ் பிரார்த்தனை செய்தார். மில்லியன் கணக்கானவர்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பப்படும் ஒரு பயங்கரமான, ஆழ்ந்த உணர்ச்சிகரமான தருணம். அலஸ்ஹரின் கிராண்ட் இமாமுடனான சந்திப்பு 2019 கிறிஸ்தவ முஸ்லிம் நல்லிணக்கத்தை நோக்கிய ஒரு முக்கிய படியைக் காட்டும் வகையில் சன்னி இஸ்லாத்தின் உயர்மட்ட மதகுருவுடன் மனித சகோதரத்துவம் குறித்த வரலாற்று ஆவணத்தில் அவர் கையெழுத்திட்டார். மங்கோலியாவிற்கு அப்போஸ்தலிக்க பயணம். உலகின் மிகச்சிறிய கத்தோலிக்க சமூகங்களில் ஒன்றிற்கு பயணம் செய்து மிக தொலைதூர இடங்களில் கூட இருப்பதற்கான திருச்சபையின் அர்ப்பணிப்பை அவர் காட்டினார். கருணை மற்றும் மென்மைக்கான அவரது தொடர்ச்சியான அழைப்பு. போப் பிரான்சிஸ் தொடர்ந்து கருணையை வலியுறுத்தியுள்ளார். 2015 முதல் 2016 வரை அவரது கருணையின் ஜூபிலி ஆண்டு திருச்சபைக்கான அவரது தொலைநோக்கு பார்வையின் மையப்பகுதியாகும்.